அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையினால் அல்ஹம்துலில்லாஹ் நிறைய மார்க்கம் சார்ந்த விஷயங்களை பார்க்கிறோம். அல்லாஹு தாலா இதை அங்கீகரிக்கப்பட்ட நல்ல அமலாக ஆக்கி அருள் புரிவானாக. மார்க்கம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் தொடர்ந்து நீங்கள் கமெண்ட்டுகளிலே உங்களுடைய கேள்விகளை கேளுங்கள். அதற்கான பதில்களை அடுத்தடுத்த பதிவுகளில் நிச்சயமாக காண்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. இன்றைய பதிவிலே நாம் மிக முக்கியமான சில விஷயங்களை காண இருக்கிறோம். பற்களை பிடுங்கினால் வீட்டின் மேற்கூரையில் போட வேண்டுமா? பல்லை மேல் நோக்கி எறிந்தால்தான் பல் வளரும் என்று சொல்கிறார்களே, அது உண்மைதானா? உண்மையில் பிடுங்கிய பல்லை என்ன செய்ய வேண்டும்? அதே நேரத்தில் நம்முடைய உடலிலிருந்து வெளியிலே பிரிந்து வரக்கூடிய இரத்தம் மட்டுமல்ல, பெண்கள் மாதவிடாயின் போது பயன்படுத்தக்கூடிய அவர்களின் பொருட்களை அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தலை சீவும் பொழுது வரக்கூடிய வேஸ்டாகக்கூடிய முடி, வெட்டப்பட்ட நகங்கள், இவைகளையெல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்று மார்க்கம் பேசுகிறது என்பதை விரைவாக இந்த பதிவிலே நாம் காண்போம். பொதுவாகவே அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்லி காட்டுவான், அலம் நஜஅலில் அர்த கிஃபாத்தா அஹ்யா வம்வாத்தா, பூமியை உங்களை அணைத்து கொண்டிருப்பதாக நாம் ஆக்கவில்லையா? உயிருள்ளோருக்கும் மரணித்தோருக்கும் அது இடம் அளிக்கவில்லையா என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே கேட்பான். பொதுவாகவே பூமி என்பது நம்மில் உயிரோடு இருப்பவர்களுக்கும் மரணித்தவர்களுக்குமான இடம் என்று அல்லாஹ் பேசுகிறான். பொதுவாகவே நம்முடைய உடலிலிருந்து பற்களோ இரத்தமோ நகமோ முடியோ பிரிந்து வருகிறது என்று சொன்னால் அதை அடக்கம் செய்வதுதான் மார்க்கம் சொல்லித்தந்த முறையான வழிகள். அப்படி அடக்கம் செய்யாமல் குழியிலே நாம் அதை புதைக்காமல் தூக்கி எறிவதை மார்க்கம் மக்ரூஹ் என்பதாக தெளிவாகவே சொல்லி காட்டுகிறது. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் கூறி காட்டுகிறார்கள், மனிதனிலிருந்து பிரிந்து வரக்கூடிய 7 விஷயங்களை நபியவர்கள் அடக்கம் செய்யும்படி கட்டளையிட்டார்கள். அதில் முதலாவது பல்லு விழுந்துருச்சுன்னு சொன்னால் வீட்டினுடைய மேற்கூரையில் தூக்கி எறிய வேண்டும் என்ற செயல்பாடு மூடப்பழக்கம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பற்களை புதைக்க வேண்டும். இரண்டாவது, பெண்களின் மாதவிடாய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய 7 விஷயங்களில் இரண்டாவது, பெண்களின் மாதவிடாயின் நேரத்தில் வரக்கூடிய இரத்தங்களை அல்லது அதற்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்களை முடிந்தவரை அவர்கள் குழி தோண்டி புதைத்து விடுவது தான் நல்லது. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே இரத்தம் குத்தி வாங்கிய தன்னுடைய இரத்தத்தை யாரும் காணாத இடத்திலே புதைக்கும்படி சொன்னதாக ஹதீஸ்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறதாக, புதைக்கப்பட வேண்டிய முதல் பொருள் பல், இரண்டாவது பெண்களின் மாதவிடாய், பொதுவாக மனிதனின் உடலிலிருந்து பிரிந்து வரக்கூடிய இரத்தம், நான்காவது நம்மின் முடி, தலை சீவுவதால் பெண்களின் தலையிலிருந்து கொட்டக்கூடிய முடிகள், நம்முடைய முடிகள் பொதுவாக புதைக்கப்படுவது தான் நல்லது. ஐந்தாவது நம்மின் நகங்கள், ஆறாவது ஆண்களுக்கு சிறுவர்களுக்கு ஹத்னா செய்யப்பட்ட நேரத்தில் வெட்டி நீக்கப்பட்ட அந்த பொருளையும் புதைக்க வேண்டும். ஏழாவது, பெண் குழந்தையை பெற்றெடுத்த பிறகு தொப்புள் கொடியோடு சேர்ந்து வரக்கூடிய அந்த நஞ்சையும் அவர்கள் புதைக்க வேண்டும் என்பதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நம்மால் பார்க்க முடியும். இங்கு ஒரு பெரிய சந்தேகம், சில நேரங்களில் நம்முடைய நகங்களையோ நம்முடைய முடிகளையோ புதைப்பதற்கான சூழல் இல்லையே என்று நாம் பார்த்தால் தெளிவாக மார்க்கம் பேசுகிறது, மனிதன் என்பவன் கண்ணியமானவன். மனிதனின் உடல்கள் எப்படி நஜிஸில் போடுவது என்பது மார்க்கம் பெரிதாக அனுமதிக்கவில்லையோ அப்படித்தான் அவனுடைய உடலிலிருந்தும் பிரிந்து வரக்கூடிய பொருட்களும் கண்ணியமானது, அதையும் நஜிஸில் போடக்கூடாது. பல நேரங்களில் நம்முடைய முடிகளை நாம் குப்பைகளில் கழிவுகளில் போட்டு விடுகிறோம். சில நேரங்களில் நம்முடைய நகங்களை நம்முடைய கழிவறைகளில் போட்டு தண்ணீரை ஊற்றி விடுகிறோம். பல நேரங்களில் நம்முடைய உடலிலிருந்து பிரிந்து வரக்கூடிய பற்களையும் நாம் கழிவறைகளுக்குள் போட்டு விடுகிறோம். இதையெல்லாம் மார்க்கம் மக்ரூஹ் என்பதாக சொல்கிறது. முடிந்தவரை இந்த மேல் சொன்ன பொருட்கள் இவை அனைத்தையும் நாம் புதைப்பது தான் மார்க்கம் சொல்லி தந்த வழி. ஒருவேளை புதைப்பதற்கான சூழல் இல்லை என்று வரும் பொழுது அதை முடிந்தவரை அசுத்தத்தில் கலக்காமல் அதை அந்த இடத்திலிருந்து நீக்கி விடுவது தான், அதை எப்படியாவது நாம் இல்லாமல் ஆக்குவது தான் மார்க்கம் சொல்லி தந்த வழி. பற்களை வீட்டு மேற்கூரையில் போட வேண்டும் என்பது மூடப்பழக்கம். அதே நேரத்திலே அது போன்ற சில விஷயங்களை முட்டாள்தனமாக சமூகத்திலே பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்களும் மூடத்தனம் என்பதை நாம் மனதிலே பதிவு செய்ய வேண்டும். இமாம் ரம்லி ரஹிமஹுல்லான் அவர்கள் நிஹாயத்துல் முஹ்தாஜ் என்ற கிதாபிலே பதிவு செய்து காட்டுவார்கள், இந்த பற்கள் நகங்கள் அதுபோன்று முடிகளை புதைப்பது அவசியம் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். முடியாத கட்டத்தில் மட்டும்தான் அதை நாம்
புதைக்காமல் வேறு ஏதேனும் ஒரு வழியில், அதாவது குப்பைகளில் போட்டு அசுத்தத்தில் கலக்காதவாறு அதை நாம் வேறு வழியில் அதை இல்லாமல் ஆக்க முடியும் என்றிருந்தால் அது கூடும் என்பதாக அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக மார்க்கத்தை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். முடிந்தவரை நிறைய பெண்கள் தங்களுடைய மாதவிடாயின் காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த மாதவிடாய்க்காக பயன்படுத்தக்கூடிய அந்த துணிகளை அவர்கள் புதைப்பதற்கு முயற்சிப்பதுதான் மார்க்கம் சொல்லித்தந்த சரியான வழி. முடியாத சூழல், அபார்ட்மெண்ட் வீட்டில் இருக்கலாம், அல்லது புதைப்பதற்கான மண் தரையே இல்லாத இடங்களில் இருக்கலாம். அவர்கள் எல்லாம் கண்ணியமான முறையில் அது நீக்கப்படுவதற்கு சரியான முறையை கையாள வேண்டும். காரணம், மனிதன் கண்ணியமானவன். மனிதனின் உடலிலிருந்து பிரிந்து வரக்கூடிய பொருட்களும் கண்ணியமானது. அல்லாஹ் குர்ஆனில் அப்படித்தான் பேசுகிறான். அலம் நஜஅலில் அர்த கிஃபாத்தா அஹ்யாஅம் வ அம்வாத்தா. உயிரோடு இருக்கக்கூடிய அத்துணைகளுக்கும் மரணித்தோருக்கும் பூமிதான் இடமளிக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். அல்லாஹு தாலா மார்க்கங்களை சரியாக முறையாக விளங்கி கொண்ட, எல்லாவற்றையும் சரியாக கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாக அத்துணை நபர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.